தாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொட்டிக்கிழங்குகள்லாம் வந்திருக்கான். அந்த கொட்டிக்கிழங்குல இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். வாங்க மக்களே, கொட்டிக்கிழங்குல போகலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மக்களே. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போய் இன்றைக்கி எவ்வளோ கிழங்குலாம் பார்ப்போம் மக்களை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யார் மக்களை ஃபுல்லாக அந்த கொட்டிக்கிழங்கு தான். ஃபுல்லாக தண்ணிக்கு அந்த ரோஸ் கலரில் பூ பூத்து இருக்குல்ல, அது ஃபுல்லாமே அந்த கொட்டிக்கிழங்கு தான் நிறையா ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் நிறையா இருக்குது. நல்லா உடம்புக்கு நல்லது. இயற்கையாக கிடைக்கிற கிழங்கு இதெல்லாம் நம்ம கிராமத்துக்கு எளிதாக கிடைக்கும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. எங்கள் ஊரில் நிறையா இருக்குது. வேணும்போது நல்லா படிங்க சார் தர்றான். நல்லா அப்படியே ஃபுல்லாக இங்கிட்டு அப்படியே போகும்போது ஓரம் ஃபுல்லாக நிறையா இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அந்த கிழங்கு தூர் தான். இதே மக்கள் அந்த கிழங்கு இது வந்து சின்ன தூர் இதாக இருக்காருங்க. இதெல்லாம் சின்ன தூர். இதே அந்த பூ இது வந்து பூத்து இதாகிடுச்சு. அதோடய பூ வந்து இப்படிதான் இருக்குது மக்களே. இந்த ரோஸ் கலரில் இருக்குது அதோடய பூ ரோஸ் கலரில் இருக்கும். இது ஃபுல்லாக பூத்து இதாகிடுச்சு. அந்த கிழங்கு பிடிங்கிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் மக்களே. கடைசியாக ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. தூர் தான், இதுதான் தூர் நிறையா இருக்குது. இதே மக்களை கிழங்கு. அந்த கிழங்குலாம் நல்ல சத்தான கிழங்கு. அதெல்லாம் கிடச்சுன்னா மறந்துடாமல் எப்படியும் சாப்பிடுங்க மக்களே. ஒவ்வொரு கிழங்கு வைக்கலை. ஆமாம், ஒவ்வொரு நல்லா கிழங்கு வச்சுருக்கு, ஒவ்வொரு கிழங்கு வைக்கலை மக்களே. 2 கிழங்கு பிடிங்கிருக்கீங்க இது வரையும். நல்லா பெருந்தூராக பார்த்தேன் மக்களை. பிடிக்கணும். சின்ன தூரில் நல்லா கிழங்கு வைக்காது. இதுக்கு மேலே ஒரு கிழங்கு இருக்குது. நல்லா பெருங்கிழங்கை பார்த்து முடியும். அதெல்லாம் கிழங்கு தான் மக்களே. இது வரையும் 3 தூர் பிடிங்கிருக்கீங்க. தூர் இருக்குது. நல்லா கிழங்கு நல்லா வச்சுருக்குது. கிழங்கு இன்னும் அவ்வளோவா வைக்கல மக்கள். இப்போ தான் கிழங்கு ஃபுல்லாக சின்ன கிழங்காகவே இருக்குது. இன்னும் கிழங்கு பெருக்கலை. பெருத்தா நல்லா இருக்கும். தண்ணிக்கு இருக்க கிழங்கு நல்லா பெருத்துருக்கேன். இது நல்லா ஓரளவு நல்லா நீட்டமாக நல்லா இருக்குது இந்த கிழங்கு. ஒவ்வொரு கிழங்கு பெருத்துருக்கு, ஒவ்வொரு கிழங்கு பெருக்கலை. ஈரமாக இருக்கணும். நல்லா நோண்டுறது நல்லா ஈஸியாக இருக்குது. வராது வேறுனா அவ்வளோதான். இதில் கிழங்கே வைக்கலை. ஒவ்வொரு தூளில் கிழங்கு வைக்கணுமா? இதெல்லாம் கிழங்கே இல்லை மக்களே. சும்மாவே இருக்குது. சின்ன கிழங்காகவே இருக்குது. இந்த கிழங்கு அந்த அளவுக்கு பெருக்கலை. இது நல்லா கிழங்கு வச்சுருக்கு. நல்லா பெரிய கிழங்காக இருக்குது. நேரம் இருந்துச்சுன்னா அந்த கிழங்கை சமைச்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்கும். நம்ம இதோட இந்த கிழங்கு வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கி வைக்கிறதோட கொஞ்சம் பழசு போட்டு கொஞ்சம் காய போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இதோட எத்தனை கிழங்கு பிடிங்கிருக்குன்னு கழுவிட்டு காமிக்கிற மாதிரி இருக்குது.
இதே மாதிரி ஒன்று கிழங்கு கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி கிழங்கு பக்கத்தில் இருந்து காமிக்கிறேன், கேமரா தெரியாது. பாருமக்கள் இதே கிழங்கு நல்லா தெரியுதான் பாருங்கள். கிழங்கு அந்த அளவுக்கு பெருக்கலை, இப்போ தான் கிழங்கு வச்சுருக்குது. பாருங்க, இது இந்த கிழங்கு கொடி. இதெல்லாம் நல்ல கிழங்கு, நல்லா ஆழமாக இறங்கிருக்கு. சூப்பர் கிழங்கு யாருங்க, எவ்வளோ நட்டுருக்குன்னு கிழங்கு. ஒவ்வொரு கிழங்கு நல்லா வச்சுருக்கு, ஒவ்வொரு கிழங்கு நல்லா வைக்கல. இதில் அந்தளவுக்கு கிழங்கு நெட்டாக இல்லை, சின்ன சின்ன கிழங்காக இருக்குது. ஒவ்வொரு கிழங்கு நல்லா வச்சுருக்கு, ஒவ்வொரு கிழங்கு நல்லா வைக்கல. பெருந்தூரில் நல்லா இருக்குது. கிழங்கு கட் ஆயிடுச்சு. கடைசியாக எவ்வளோ கிழங்கு பிடிங்குதுன்னு காமிச்சிமா மக்களே. வீடியோ எடுக்க தனியாக வந்தேன், அதனால் வீடியோ ஒழுங்காக எடுக்க முடியாது. நல்லா வேலை இருக்கும், வேலைக்கு போயிட்டாங்க. வீடியோ தனியாக எடுக்க வந்தேன். கிழங்கு இன்றைக்கி நல்ல கொடுங்க வேண்டியதேன். நிறைய ஊரில் இந்த கிழங்கு பிடிங்கி விற்பாங்க. நம்ம விற்றாங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், சிட்டியில் இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. அப்படி இந்த கிழங்கு குட்டி கிழங்குன்னு விற்றாங்கன்னா நல்ல உடம்புக்கு நல்லது. விற்றாங்கன்னா மறந்தாமல் வாங்கி சாப்பிடுங்க. எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா நாங்கள் வேணும்போது பிடிங்கி தரேன். நான் கடைசியாக காமிக்கிறேன், சுற்றியும் அந்த கிழங்கு தான் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ கடைசியாக காமிக்கிறேன் எவ்வளோ தூர் இருக்குன்ட்டு. நம்ம அதிகமாகலாம் பிடுங்கலை, நம்மளுக்கு போதுமான அளவுக்கு மட்டும் பிடிங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பானேன். கடைசியாக எவ்வளோ கிழங்கு இதே மக்கள் அந்த கிழங்கு நல்லா தெரியுமா தெரியல கேமராவில். கிழங்கு ஓரளவு பிடிங்கிருக்கீங்க. ஆமாம், இது வந்து பழசுப்பட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தெரியுது பாருங்க, இது அந்த கிழங்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ கிழங்குக்கிட்ட பாதி கையில் வச்சுருக்கேன். இது வந்து பாதி இதிலிருந்து பிடுங்கினது விழுந்துருச்சு. ஆமாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இது வந்து பழசுப்பட்டு சாப்பிட்டா தான் நல்லா அருமையாக இருக்கும். நம்ம அதை வந்து பழசுப்பட்டு சாப்பிட்டு நேரம் தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுற மக்களே, சமையல் வீடியோவை. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே. நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்கள். நம்ம சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணுவோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே. ஒரு முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மக்களே. அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லதே அமையும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க மக்களே. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ நம்ம சேனல் வந்து 2500 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தது. மேல் எங்களை வளர வைக்க உங்களோட ஆதரவு கொடுங்க மக்களே. நம்ம ஒரு நல்ல வீட்டில் சந்திப்போம்.
பாய் மக்களே.